Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பால் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பால் பூரிக்கு முதல்ல நம்ம ரப்டி தயார் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா கட்டியாக காய்ச்சிக்கணும். ஓரத்தில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கலந்து கட்டியாக்கிக்கோங்க. நல்லா கட்டியான பிறகு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். பால் பூரியில் நம்ம பூரியில் இந்த ரப்டி சேர்க்கையில் ரப்டி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. அதனால் இதை முதல்ல செஞ்சு கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ, இதோட ஃபுட் கலர் லைட் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா போட போகிறேன். நம்மளுடைய விருப்பம் தாங்க, இந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். இதில் ஒரு 1/4 கப் ரவை, கொஞ்சமாக உப்பு, ஒரு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் பூரியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் பூரியெல்லாம் ரப்டியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நேரத்தில் நம்ம ரப்டி சேர்த்துக்கலாம். இந்த பூரிக்கு நம்ம கண்டிப்பாக ரவை சேர்த்து தாங்க பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம பால் பூரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.